சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான வைகாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 4வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான கடக ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஜூன் மாதத்துல எந்தெந்த தேதிகள் கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, பாதி கூட நடக்க மாட்டேங்குது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு நாளும் விடிவு காலமே வராது அப்படின்னு தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்தா மட்டும்தான் இந்த ஜூன் மாதத்துல எந்தெந்த காரியங்களை நீங்க செய்யலாம், எந்தெந்த காரியங்களை நீங்க செய்யவே கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். அப்படி முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால ரொம்ப சுலபமா தப்பிச்சுக்க முடியும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகம், நடந்து முடிஞ்ச குரு பயிற்சிக்கு அப்புறமா கூட எந்த விதமான நிம்மதியோ அல்லது சந்தோஷமோ கிடைக்காத ஒரு சில ராசிகள்ல இந்த கடகராசியும் ஒண்ணு. குரு பயிற்சி அப்படின்னு சுருக்கி சொல்றதை விட கடந்த 2020ஆம் வருஷத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடகராசிக்காரங்க தொடர்ச்சியா நெருக்கடிகளை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. இவங்க வாழ்க்கையில சந்தோஷமோ அல்லது மன நிம்மதியோ இப்போ வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பெரும்பாலான கடகராசிக்காரங்க கடந்த 4 வருஷங்களா தொடர்ச்சியான கடன் நெருக்கடிகள் அப்படிங்கறத சந்திச்சுட்டு வராங்க. தொழில பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லாம தொடர்ந்து வீழ்ச்சிகளை மட்டுமே சந்திச்சுட்டு வராங்க. ஒரு சில கடகராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தை முழுமையா இழந்துட்டு மருந்து மாத்திரைகளோடய உயிர் வாழ வேண்டிய ஒரு சூழலையும் சந்திச்சுட்டு வராங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா பெரும்பாலான கடகராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் தொடர்ச்சியான சிக்கல்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி, சுக்கிர பயிற்சி அப்படின்னு எத்தனை கிரகங்களோட பயிற்சிகள் நடந்தாலும் கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில மட்டும் எந்த விதமான நல்லதும் நடக்கவே இல்லை, எந்தவித மாற்றங்களும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா குரு பயிற்சிக்கு அப்புறமாவது நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு ஆவலோட எதிர்பார்த்திருந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியும் ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்திருக்கு. ஒரு சில கடகராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா தான் நிறைய நெருக்கடிகளையும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகளையும் சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். அதே நேரம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்துல தானே இருக்காரு, லாப குருவா வேற இருக்காரு. அப்படி இருக்கும்போது நிறைய லாபங்கள் தானே கிடைக்கணும். எதனால நெருக்கடிகள் அப்படிங்கிறது ஏற்படுது, எதனால சோதனைகள் அப்படிங்கறத சந்திச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அமர்ந்திருக்கிற வீட்டை விட அவர் பார்க்கக்கூடிய வீடுகளுக்கு தான் பலன் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும். இதனாலதான் ஜோதிடத்துல குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானோட பார்வை எந்த வகையிலுமே கடகராசிக்காரங்களுக்கு உதவிகரமா இல்லாத காரணத்தால தொடர்ந்து நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. வாழ்க்கையில நிறைய இழப்புகள் அப்படிங்கிறதையும் கடகராசிக்காரங்க தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே வராங்க. முக்கியமா குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதால பண வரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு திருப்திகரமாவே இருக்கும். ஆனா அந்த பணத்தை சேமிக்கவும் முடியாது, அந்த பணத்தை பிரயோஜனமா செலவு பண்ணவும் முடியாம கடகராசிக்காரங்க ரொம்பவே நெருக்கடியான ஒரு சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இவங்க என்னதான் மாடா கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இவங்க சம்பாதிக்கிற பணம் ஒண்ணு மருத்துவ செலவுகளுக்காக வீணா போய்கிட்டு இருக்கும், அப்படி இல்லைன்னா தேவையில்லாத விரை செலவுகள் மூலமா வீணா போய்கிட்டு இருக்கும். அதுவும் இல்லைன்னா இவங்க யாரையெல்லாம் நம்பினாங்களோ அவங்க மூலமா நிறைய பண இழப்புகளை இவங்க சந்திப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த 4 வருஷங்களா கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லாம ஒரு மன அழுத்தமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளாவது கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா, முன்னேற்றங்களை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுல பண தட்டுப்பாடு இல்லாத நிறைய பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது அப்படின்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துல உங்க ராசிக்கு 11வது வீடான லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில குரு, புதன், சுக்கிரன், சூரியன் அப்படின்னு 4 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. அதாவது லாபஸ்தானத்துல ஏதாவது ஒரு சுபகிரகம் இருந்தாலே உங்களுக்கு சிறப்பான பண வரவு அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஜூன் மாசத்துல 4 சுப கிரகங்கள் உங்க லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷபராசியில இருக்கிறதால 4 மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. இதனால கடகராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாசத்துல உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க. குறிப்பா வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு அமையுது அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த வேலையை ஏத்துக்கங்க. சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட தொழில முழு கவனத்தையும் செலுத்தி தொடர்ந்து உங்க உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்க. அதாவது சோம்பேறித்தனம் இல்லாத உழைப்பு இந்த ஜூன் மாசத்துல உங்களுக்கு பணத்தை அள்ளி கொண்டு வந்து கொடுக்கும்.
அதே நேரம் ஜோசியக்காரன் தான் யோகம் கிடைக்கும் பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டானே அப்படின்னு வீட்டுல சோம்பேறித்தனமா படுத்து கிடந்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற நிலைமையை விட ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். ஏன்னா என்னதான் உங்களுக்கு லாபம் அதிக அளவுல இருந்தாலும் இது அஷ்டம சனி காலம் அப்படிங்கறத கடகராசிக்காரங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான காலகட்டமா இருக்க போகுது. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு மேல் அதிகாரிகள் கூட இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் முழுமையா விலகி மேல் அதிகாரிகளோட ஆதரவும் அன்பும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதே நேரம் உங்க கூட வேலை பார்க்கறவங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நெருக்கடிகள் அப்படிங்கறத ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. உங்க மேல ஏதாவது குற்றச்சாட்டுகளை சுமத்தி உங்களை வேலையை விட்டு எப்படியாவது அனுப்பிடணும் அப்படிங்கிற திட்டத்தோடையும் அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனால இந்த ஜூன் மாசத்துல உங்க கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வியாபாரமாவே இருந்தாலும் சரி, முக்கியமான முடிவுகள் எதையாவது எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு முடிவுகளை எடுங்க. நீங்க செய்யற சின்ன சின்ன தவறுகளை கூட உங்களோட எதிராளிகள் ஊதி ஊதி பெருசாக்கி உங்களை அவமானப்படுத்துறதுக்கு முயற்சிகளை செய்வாங்க. அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது அஷ்டம சனி காலம் அப்படிங்கறதால கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்கசப்புகள், போராட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஆனா பெரிய அளவுல பிரிவுகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாசத்துல ஏற்படாது. இன்னும் சொல்ல போனா உங்களோட வாழ்க்கை துணை இந்த ஜூன் மாசத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு ஆதரவா இருப்பாங்க. நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை அவங்க காது கொடுத்தும் கேட்பாங்க. அதனால கடகராசிக்காரங்க இந்த ஜூன் மாசத்துல உங்க வாழ்க்கை துணை கூட தேவையில்லாத வாக்குவாதங்களை வளர்த்துக்காதீங்க. அவங்கள குத்தி காட்டி பேசாதீங்க. அவங்க மூலமா கிடைக்கக்கூடிய உதவிகளை எந்த காரணத்தை கொண்டும் மறுக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க எந்த ஒரு முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை துணை கிட்ட ஒரு தடவை ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவிலான லாபங்கள் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாசத்துல கிடைக்கும். அடுத்ததா சொந்த பந்தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாசத்துல அவங்களால பெரிய அளவுல உங்களுக்கு லாபங்களோ அதிர்ஷ்டங்களோ கிடைக்காது. சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது தான் ஏற்படும். ஒரு சில கடகராசிக்காரங்க சொந்த பந்தங்கள் மூலமா வம்பு வழக்குகளை சந்திக்கிறதுக்கும் திடீர் பண இழப்புகளை சந்திக்கிறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயம் நீங்க திருமணமானவரா இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமா இந்த ஜூன் மாசத்துல ஒரு சில அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களோட சொந்த பந்தங்கள் உங்களுக்கு நிறைய செலவுகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஏற்படுத்துவாங்க. உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கும். அடுத்ததா படிக்கிற மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் நிறைய குழப்பங்கள் நிறைஞ்ச ஒரு மாதமா இருக்கும். என்ன படிக்கிறது, எங்க படிக்கிறது அப்படிங்கறதுல கூட ஒரு தெளிவான முடிவை உங்களால எடுக்க முடியாது. போட்டி தேர்வுகள், அரசு சம்பந்தமான தேர்வுகளுக்கு நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க படிப்பை தவிர மற்ற விஷயங்கள்ல தான் உங்க கவனங்கள் போகுமே ஒழிய படிப்புல கவனம் செலுத்த முடியாது. ஒரு சில கடகராசி மாணவர்கள் தேர்வுகள்ல தோல்விகளை சந்திக்கிறதுக்கு கூட இந்த ஜூன் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால படிக்கிற மாணவர்கள் ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை மனப்பாடம் செஞ்சு படிங்க. படிக்கிற பாடங்களை எழுதி வச்சு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க எப்பவும் படிக்கிறத விட 2 மடங்குக்கும் அதிகமான உழைப்பை போட்டு கடுமையா படிங்க. அடுத்ததா கடகராசியில பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாசத்துல உங்களுக்கு பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. ஓரளவுக்கு உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது தாராளமாவே இருக்கும். ஆனாலும் உங்க கைகள்ல இருக்கிற பணத்தை உங்களால சேமிக்க முடியாது. பிரயோஜனமா எந்த செலவையும் செய்ய முடியாது. தண்ட செலவுகள், விரைய செலவுகள் அப்படின்னு பணம் செலவாகிட்டே இருக்கும். அடுத்ததா சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் கண்டிப்பா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்தியே ஆகணும். அதுலயும் முக்கியமா இது அஷ்டம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால எல்லா கடகராசிக்காரங்களுமே உங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க. ஏன்னா என்னதான் உங்களுக்கு பண வரவு சிறப்பா இருந்தாலும் உங்க கைகள்ல பணப்புழக்கம் சிறப்பா இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல தொடர்ச்சியான பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு வியாதி சரியா போனா இன்னொரு வியாதி வர்றது, உங்களுக்கு வியாதி சரியா போனா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வியாதி வர்றது அப்படின்னு தொடர்ச்சியான மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் பண தட்டுப்பாடு இல்லாத பழிகளை சுமக்க வேண்டிய உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.